தண்டமணினே படையாரி முடிச்சாச்சா? கஞ்சி குடிப்போமா? நீ யாராவதுல்ல? இந்த வாரப்பா இந்த பாலையை இடுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சட்டு போட்டு இடுக்கி போட்டுட்டு வாங்க, போய் கஞ்சி குடிப்போம். இந்த வாரம் சின்னத்துல இந்த பாலையை இடிக்கிட்டேன். என்னன்னே ஒரு 10-15 பணம் ஏறி இருப்பீங்களா? ஆமா, ஒரு 20-25 பணம் ஏறி இருப்பேன். போடு, பரவாயில்லையே. இப்ப கவுன்சிலர் முகேஷ் அவரு பணம் காட்டுக்கு நான் ஒரு 25-30 பணம் ஏற வேண்டி இருந்துச்சு. விடியாலுமே போய் எல்லாம் ஏறிட்டேன். எனக்கு கஞ்சை குடிச்சிட்டு தான் மீதி வேலையை பார்க்கணும். சீக்கிரம் வாங்கண்ணே. இதா பாலையை சீவி போட்டாச்சு. இந்த இறங்க வேண்டியதுதான். வாரேன். பாத்து இறங்குங்கண்ணே. இனிமேதானே மாத்திரை போடணும். ஆமா. பாத்து கவனமா. என்ன நீங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா? லட்சுமி கிட்ட சொல்ல கூடாதுன்னா இல்லப்பா, அவகிட்ட சொல்ல பயமா இருக்கு. அவ வருத்தப்படுவாளோ என்னமோன்னு. அதான் அவளுக்கு தெரியாம மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னே, எனக்கு தெரிஞ்சு நீ அக்காட்ட சொல்றதுதான் நல்லது. சொல்லாம வச்சுக்கிட்டு இருந்து இன்னும் பிரச்சனையாகி போச்சு, இன்னும் உடம்புக்கு கஷ்டமாயி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுவும் பணம் ஏறுற உடம்பு நல்லா சத்துள்ள ஆகாரமா தின்னு எடுத்து நல்லா இருக்கணும்ல. அப்ப நீங்க அக்காட்ட சொன்னாதானே அக்காவும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செஞ்சு தருவாவ. நம்மளும் ஆம்பளையானவே சும்மா இந்த கம்பங்கஞ்சியும் கூலியும் குடிச்சிட்டு நடந்தனா உடம்பு தேறிடுமா? சரிதான்ப்பா, எனக்கு லட்சுமிக்கு தொந்தரவு கொடுக்க விருப்பம் இல்லை, அதான் பார்த்தேன். என்னமோ போங்க, இல்லாட்டினா நானாவது சொல்லினாலும் கேட்க மாட்டேங்கிய. நேரம் வரும்போது சொல்லிக்கிடலாம்ப்பா, விடு. சரி, கம்பங்களுக்கு கரைச்சி வச்சிருக்கேன், எடுத்து குடிங்கண்ணே. மதியத்துக்கு சோத்தடுப்புல போட்டு என் மோன மீனை கொண்டு வர சொல்லியிருக்கேன். கொண்டாந்தனா மீன் கறி ஆக்கிடலான்னு. உனக்கு இருக்கப்பா சிரமம், நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டேன்னா அங்க. அட, இதுல என்னென்ன இருக்கு? எனக்கு ஒருபடி போடுற இடத்துல உங்களுக்கு ஒரு கபடி போட போறேன். சேர்த்து ஒன்னா பொங்கி தின்னுட்டு நம்ம ஒன்னா தங்கி இருக்க போறோம். இதுல என்ன இருக்கு? அப்பெல்லாம் வீட்டுல உள்ள பொம்பளை யாருவேலும் இங்க தங்கி கடந்து எல்லா வேலையும் பார்ப்பாவ. இப்ப எங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கு, அதுவரை படிக்கிறதுக்கு அனுப்பணும் வாங்கணுன்றதுனால அதுவரை இங்க போட்டு சிரமப்படுத்த முடியல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் மதியம் வேற பணையெல்லாம் சீவ போனா அடுத்த ரவுண்டு. சுவாரை என்னன்னு பாக்கணும் தான் எனக்கும் தெரியல. சுவார்கறி ஆக்கிக்கிட்டு இருந்தா இங்கே இருக்க வேண்டியதுதான். இன்னும் ஒரு மாசத்துக்காவது 3 முறை பாலையை சீவி விடலன்னா எப்படி பயணி வரும்? பயணி வேணாம்னா நம்ம 3 முறை பணியாரி தான் ஆகணும். எனக்கு கம்மியா தானே மரம்ப்பா, நான் வேணா பாத்துக்கிடுறேன். நீ வேணா போயிட்டு படையாறிட்டு வந்துரு. அட, உங்களுக்கு எதுக்குன்னே சிரமம். நான் சோறு அடுப்புல இப்ப போட்டேன்னா வெந்து கிடக்கும், அது பாட்டுக்கு தணர்ல கிடந்தனாலும் வெந்துடும். நான் போட்டு விட்டுட்டு போறேன். லீவுலயாவது உன் மோகனை வர சொல்லப்படாத தோட்டத்துக்கு. அப்போ சோறு கறி ஆக்கிறதுக்காவது நல்லா வந்தா போங்க. அவனை காடு கடா மலையா ஏறி முள்ளுக்குள்ள போய் ஓன வக்களை பிடிக்க சொல்லுங்க. நல்லா உட்கார்ந்து பிடிப்பான். ஒரு நாயும் ஒன்னையும் வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யல. இந்த காலத்து பையன்களுக்கு ஒன்னும் நம்ம செய்யறது சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் சொல்லியதே கிடையாது. அவியவியல்ல விருப்பம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். வேற நாளை பின்ன படிப்புல கோட்டையை விட்டுட்டேன்னா நீ தான் என்னைய வளங்காட்டுக்குள்ள போட்டு வேலை செஞ்சு எதையே கெடுத்துக்கிட்டா பண்ணுவேன். தேவையாது. இல்லாட்டினா நான் கலெக்டருக்கு படிச்சிருப்பேன் நான் கொண்டு. அதனால நம்மளாம் எந்த உதவியும் இந்த பையன் மட்டும் கேட்கக்கூடாது. நான் வேணா சரசுக்கிட்ட மீன் மட்டும் வாங்கி அவன் கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்கா, கொடுத்து விட்டான்னா கறி ஆக்கிக்கிடலாம். இல்லைன்னா கறி வச்சவா கொடுத்தாலும் சரிதான். என்ன பண்ணியான்னு தெரியல. என்னதான் ஒரு போன் அடிச்சு பார்க்கணும். சுவாத்த மட்டுமாவது போட்டுட்டு. அதுவும் சரிதான். இந்த காலத்து பிள்ளைகள் விட்டு நம்ம ஒன்றும் பேசவும் மாட்டுங்க. இவங்கள நம்பிலாம் நம்ம இருந்தாலும் நமக்கு கஞ்சி விட்டம் தானே. நம்ம கை காலு திறன் இருக்கும்போதே நம்ம நமக்கு சேர்த்து குழச்சி வச்சுக்கிடணும். இல்லாட்டின்னா நம்ம பாட்டு திண்டாட்டம் தான். அதுவும் சரிதான். நீயாவது ஒரு ஆம்பளை பையன் வச்சிருக்கான், நான் 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஏதோ இந்த தோட்டம் துறவு இருக்கிறதுனால இதை வச்சு கஞ்சி குடிச்சுக்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் லட்சுமியும் பொம்பளை பிள்ளைகள் கூட கொஞ்சம் எட்டி பார்த்தோன்னே இந்த ஆம்பளை பிள்ளைகளோட நம்பணும்னா நம்ம பிச்சை தான் எடுக்கணும். நீங்க கம்பக்குள்ள குடிங்க, நானும் சீக்கிரம் சட்டுப்பட்டு குடிச்சிட்டு போய் அடுத்த வேலையை பார்க்க. பயணி வேற காய்க்கணும்லானே, நான் தர பயணியை சேர்த்து நீங்க காய்ச்சிருங்க. கருப்பட்டி மட்டும் கொடுத்துருங்க என்னன்னே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் காய்ச்சி போட்டுருவேன். 2 மணி நேரத்துல அதை ஊற்றி போட்டு அது பாட்டுக்கு காய்ச்சிட்டு அடக்கும். நான் சாப்பாட்டையும் பார்த்துக்கிட்டியே, பயணியும் காய்ச்சிக்கிட்டியே. நீ போய் பணம் ஏறிய வேலையை பாரு. சரிண்ணே, நான் அப்ப எல்லாம் எடுத்து தந்துட்டு போறேன். கொட்டமுத்து இல்ல பத்துக்க கப்பி முத்து, அதுக்கு கொஞ்சம் வரும்போது எங்கன்னா கிடைச்சனா வாங்கிட்டு வரியா? கப்பி முத்து அங்க நிறைய வெடிச்சு கிடக்கனே. ஐயோ இல்லையோ, இல்லன்னு தெரிஞ்சதான் அதை பறிச்சுட்டு வந்துருப்பேனே. அவ்வளவா காய்ச்சி வெடிச்சு போய் கிடக்கு. அப்போ நீ அடுத்து பணம் இடிக்கிட்டு வருவல்ல, வரும்போது எடுத்துட்டு வா. இப்போ கொஞ்சோல இருக்கு, பயணிக்கு போட்டு காய்ச்சிருவேன். நாளைக்கெல்லாம் யானும் பத்துக்க அது இருந்துனா எடுத்து சரட்டையில போட்டு இடிச்சு வச்சுக்கிடுவோம்ல. சரி, நீ கப்பி முத்து எடுத்துட்டு வாரு. இந்த வெயிலுக்கு இந்த கம்பங்கூழு தேவாமிர்தமா தான் இருக்கு. நல்லா உப்பு போட்டு கரைச்சிருக்கேனே, குடிங்க. இனிமே என்ன நடக்குமோ தெரியலையே. சிஎம் ஆகிட்டாரு. முதல்வன் படத்துல வர்ற மாதிரி ஒரே நாள்ல அவ்வளோரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாரோ, தப்பு பண்ற எல்லார்த்தையும். அப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே எப்படி இருக்கு. அட, எவையாது நமக்கு போன் அடிக்கிறது? ஜெகனே, இவனுக்கு என்னவா? சரி, என்னன்னு கேப்போம். சொல்லு மாப்ள, எங்கடா ட்ரீட் வைப்பல வந்தா ஆளே காணோம்.
என்ன பண்றது என் நேரம்? நீ கொஞ்சம் வாரியால. ஐயே அடிக்க வெயிலுக்கு தோட்டத்துக்கு நான் வரலப்பா. அப்புறம் என்னையவே எனக்கு அடையாளம் தெரியாம ஆயிருவேன் தீஞ்சு போய். அம்மா உனக்கு அங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல? தோட்டத்துக்கு மரத்துக்கு உரம் வைக்காங்களா? கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இங்க வந்தா முழு வேலையும் நம்மள மாடு கணங்க வாங்குறாங்க. சரி சரி என்ஜாய். இல்ல சரிசு வாழ வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல. அஜரம் போன இங்க மனசு இருக்க நிலைமை தெரியாம இவன் நம்மள காட்டுக்குள்ள கூப்பிடியா? வர வர லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது கூட நல்லா ஜாலியா இருந்தது. காலேஜுக்கு போன அப்புறம் என்னமோ ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது. நமக்குன்னு ஒரு ஆள் இல்லாததுனால அப்படி இருக்கா நம்ம தெரியல. நமக்குன்னு ஒண்ணும் சிக்க மாட்டேங்குது. எல்லா பிக்காளி பயிர்களுக்கு ஆள் கிடைக்கும், நமக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ ஒரு ஆள் கிடைச்சிருந்தா நானும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல. அதுகிட்ட கடலை போட்டதா ஜிலு ஜிலுன்னு இருந்திருக்கும். எவ்வளவு வெயிலா இருந்தாலும் ஏசில இருக்காப்ல கிளுகிளுன்னு இருந்திருக்கும். இப்ப பாரு மொட்டை மரமா நானும் இங்க கடந்து காஞ்சிட்டு இருக்கேன். நமக்குன்னு ஒருத்தி எங்க பிறந்திருக்காளோ தெரியல. நாயே உனக்கு ஃபோன் பண்ணனா பிஸி பிஸின்னு வருது. எவ்வளவு நேரம் உனக்கு ஃபோன் பண்றது? எவகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்த நீ? அது பிஸி பிஸின்னு வந்ததா? இப்பதானே ஜெகன்கிட்ட பேசுனேன். பேசும்போது எனக்கு எதுவும் அப்படி காட்டலையே. பண்ணுனா எருமை பிஸின்னு வந்துச்சு. உடனே கட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டேன். பிஸின்னு வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ரிங் போற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் எனக்கு காட்டும். அப்பதான் நான் கட் பண்ணிட்டு பூமாரி கூப்பிடியா என் தங்கச்சி கூப்பிடியா வையிலன்னு சொல்லிட்டு உன்கிட்ட பேச முடியும். ஃபோன் பண்ணா பிஸின்னு வந்துனா டபக்கு டபக்குன்னு கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிட்டேன்னா எனக்கு எப்படிலாம் தெரியும்? சோடா புட்டி. இப்போ என்னத்துக்கு என்ன எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா உன்னை கூப்பிட்டா வருவியா? அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு. இங்க பாரு அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்க. நீ வரலன்னா அதுக்கப்புறமா கம்பியை பழுக்க வச்சு இழுத்துருவா பாத்துக்க. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஓ விருப்பம். வந்தாவா வரலன்னா போ. ஐயோ என் தாய் கிழவி செஞ்சாலும் செய்வா. ஏலா இரு இந்த வாரேன். அம்மா கிட்ட நான் சதீஷ் வாரேன்னு சொல்லு. சீக்கிரம் வா. என்னத்துக்கு கூப்பிடியான்னு தெரியலையே. கடைக்கு போய் சொல்லுவாள் இந்த வெயிலுக்குள்ள. ஆம்பளை பையனா மட்டும் பிறக்க கூடாதுமா. எதுப்பா பார்த்தாலும் கடுகு வாங்கிட்டு வா, சீரகம் வாங்கிட்டு வா, கொத்தமல்லி வாங்கிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு வான்னு நம்மளையே கடைக்கு அனுப்பி உயிரை எடுக்குது. கடைக்கு போய் ஜில்லுன்னு ஒரு 1/2 லிட்டர் மாசா வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான். அம்மா உன் மகனை நான் கூப்பிட மட்டும் கூடு பார்த்துட்டேன். வரமாட்டேன்னுட்டா. எனக்கு தெரியாது. நான் போய் துணி துவைக்க போறேன். என்னதே வரமாட்டேன்னு சொன்னானா? ஆமாம்மா யாருக்கிட்டன்னு தெரியல. யாருக்கிட்டயே போன்ல கடலை போட்டுக்கிட்டு இருக்காமா. இப்ப அவனுக்கு செருப்பு பிய போகுது பேரு. காட்டுக்கு போலனால காட்டுக்கும் போக மாட்டேங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. மண்ணாக்கா கடந்துக்கிட்டு அவனுக்கு வர வர ரொம்ப திமிர அதிகமா போச்சு. முன்னாடியாவது பார்ட் டைம் ஜாப்னு ஏதாவது வேலைக்கு போனா இப்ப அதுவும் போக மாட்டேங்க. இவனை என்னத்தை செய்யன்னு எனக்கு தெரியலையே. இவனை வச்சு கஞ்சி ஊத்தியதுக்கு ஒன்னும் சோறுபடாம இருக்கலாம். இவனுக்கு ஒரு நாய்க்கு சோறு போட்டா கூட நன்றி உள்ளதா இருக்கும். இவன் ஏன் இப்படி இருக்கா வர வர கலத்தையா தெரியலம்மா. நீயே கேட்டுக்க. நான் துணியை ஊற வச்சிருந்தேன். போய் துவைக்க போறேன். போ போ. அம்மா துணியும் 2 கடக்கும் பத்துக்க. அதையும் சேர்த்து துவைச்சிரு. சரிம்மா. அடி பாவி சோடா புட்டி. ஐயோ பின்னாடியே வந்துட்டானே. எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ. தூர போல துணி துவைக்க போன நானு வழியில நின்னுக்கிட்டு வழியை மறைச்சிக்கிட்டு நிக்கான். ஐயோ பூமாரி ஓடிடு. சோடா புட்டி உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேனா? வாடா வா. என்னம்மா எதுக்கு கூப்பிட்ட? சும்மா இந்த வெயிலுக்குள்ள கடைக்கு போன்னு சொல்லாத. அப்படியே போறதா இருந்தா எனக்கு 1/2 லிட்டர் மாசாக்கு காசு தந்துடணும்னு சொல்லிட்டேன். ஆமா காசு மரத்துல தானே காய்க்குது. உங்க அப்பா எங்க மரத்துல இருந்து காசு பிடிங்கி தாராரு. நான் உனக்கு காசு தரேன் சும்மா. ஆமா மரத்துல தான் காய்க்குது. அப்பா இப்ப பனையார தானே போயிட்டு இருக்காரு. பனையாரனா மரத்துல இருந்து தானே காசு வருது. கருப்பட்டி நல்லா காசு ஆகுதுல்ல. சும்மா காசு மரத்துலயே காய்க்குன்னு சொல்லக்கூடாது. காசு மரத்துல தான் காய்க்குது. அப்ப பெய் நீ பனையாறுல இந்த வெயிலுக்குள்ள யாரி பாரு தெரியும். 3 நேரம் வந்தாலும் மரம் ஏறி இடந்து சாவியாரு. இவனுக்கு சும்மா ஊரை சுத்திக்கிட்டு திரியறதுக்கு காசை கொடுக்கணும். ஏமா சும்மா எம்மா கடைக்கு போனா நீ எப்பயும் எனக்கு கமிஷன் தாரது தானம்மா. ஆனா இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு மாசாக்கு காசு கேட்டேன். இப்ப ஒண்ணு யாரங்க கடைக்கு போக சொல்லல. அப்பாக்கு மீன் குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஐயோ தோட்டத்துக்கா? ஆமா பனங்காட்டுக்கு தான் போனோம். இந்த மீன் குழம்பு மட்டும் கொடுத்துட்டு வா. சோறு அப்பா அடுப்புல வங்கையை செஞ்சுக்கிட்டேன்னாரு. அதனால கூட கொஞ்சம் கஞ்சி அரிசி போட்டுக்கிடுவேன் அப்படின்னு. அதனால குழம்பு மட்டும் கேட்டாரு. குழம்பு இல்லைன்னா மீனை கேட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு குழம்பா செஞ்சு தந்தா நல்லதுன்னாரு. அதான் குழம்பு ஆக்கிட்டேன் கடன்னு. சோறு அவரு போட்டுக்கிட்டேன்னு இருக்காரு. அதனால அந்த கறியை மட்டும் கொடுத்துட்டு வா. இது மாதிரி எம்மா நொம்மானு சிரிஞ்சுக்கிட்டு இருந்தானா அப்புறம் ஏதாவது அடிப்படை எனக்கே தெரியாது பாத்துக்க. சரி போ.
வாளிய மூடி தாரேன். பாவம் அந்த மனுஷன் வெயில்ல கடந்து சாவியாரு. கேஸ் அடிக்கு நானே அங்க கடந்து சோறு கறி ஆக்கி கொடுத்துட்டு கிடக்கலாமான்னு தான் பாக்கேன். உங்கள் வேலை பள்ளிக்கூடம் இருப்பட உங்கள் வேலை பாடு பார்க்கணும்னு தான் நாங்க இருக்கேன். கொண்டா கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு ஒன்னும் வராண்டா, அங்க இரு. அங்க இருந்து அவருக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யி. இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் கிடக்கும் போது பயணி ஈனி எல்லாம் கொண்டு போய் ஊத்த வாங்க வேலை செஞ்சது இல்லையல. எம்மா அது ஸ்கூல் படிக்கும் போது காலங்காத்தாலே போய் எல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு லேட்டா போவேன். அப்பயே என்ன திட்டு வாங்குவேன் தெரியுமா டீச்சர் கிட்ட. இப்பதான் அதுல இருந்து தப்பிச்சிருக்கேன். இப்ப மறுபடியும் என்னைய போ சொல்றியம்மா. இப்போ உனக்கு காலேஜ் லீவு தானடா, படிக்க லீவ் விட்டுருக்காவல்ல, போக வேண்டியதானே. அம்மா நினைச்சு பாருமா, நான் அந்த வெயிலுக்குள்ள கடந்து காஞ்சி தீஞ்சி போவேம்மா. உன் பையன் கருத்து விட்டுனா உன் மகனுக்கு யாருமா பொண்ணு தருவா சொல்லு. இப்ப நான் கலரா அழகா இருந்தாலுமே ஒரு பிள்ளைகளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த வழங்காத பயிலுவே அப்படிப்பட்ட பயிலுல தான் பிடிக்குது இந்த பிள்ளைகளுக்கு. நான் உன் மகன் நல்ல பிள்ளை, என்னையும் பிடிக்காம போச்சுன்னா என்னமா பண்றது. உனக்காகல போ, போயிட்டு அப்பாக்கு ஒத்தாசையா தோட்டத்துல இரு. முடிஞ்சா அங்கேயே ராத்திரி தங்கி இருந்தாலும் சரிதான். நம்ம ராத்திரியா கொசு கடிக்கும், பாம்பு வரும். எம்மா நான் போகல, எனக்கு இருட்டுனா பயம் உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுல, அங்க அப்பா இருக்கதானே செய்யாரு. அதெல்லாம் சாப்பு கட்டி போட்டிருக்காரு, ஒன்னும் பயம் கிடையாது. தைரியமா ராத்திரிக்கு தங்கலாம். போய் இருந்துட்டு வா. ஓலைகளெல்லாம் நிறைய வெட்டி போட்டிருக்கேன்னு சொன்னாரு. ஓலையெல்லாம் கொஞ்சம் வெட்டி எல்லாத்தையும் எனக்கு எடுத்து போட்டு கொண்டு போய் வைக்கி சாப்புக்குள்ள. அம்மா வரும்போது எடுத்துக்கிடுறேன். அம்மா நான் வேணா இந்த குழம்பு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீங்க போய் அங்க இருங்கலாம் சொல்லாத. அப்படி வீட்ல இருந்து சோறு கறி ஆக்கிக்கிட்டு இருக்கியா? நான் அப்பாக்கு சோறு பண்ணி கொடுத்துக்கிட்டு நான் தோட்டத்துல இருந்துக்கிட்டீங்க. வேண்டாம் வேண்டாம். அப்ப நீயாவது கொஞ்சம் அம்மா அப்பாக்கு ஒத்தாசையா இருல. கருப்பட்டியும் கொஞ்சம் விலை, ஒரு பணம் ஏறுற காசு கொஞ்சம் கிடைக்கும். இந்த பணையத்து சமயத்துல கொஞ்சம் அவர் சம்பாதிச்சாதான் உண்டு. அதுலதான் உங்களுக்கு அடுத்த காலேஜுக்கு பீஸ் கட்டணும். கொஞ்சம் ஒரு நகைச்சீட்டு போட்டிருக்கேன், பூமாரிக்கு ஒரு நகை எடுக்கலாம். ஏதாவது ஒண்ணு நல்லது கெட்டது பண்ணலாம்ல, சொன்னா புரிஞ்சுக்க. எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இரு. சரி சரி போறேன், போயிட்டு வந்துருவே ராத்திரிக்கு. அங்க தங்கலாம் மாட்டேன். சரி போ, ராத்திரி வரைக்குமாவது ஒத்தாசையா இரு போ. அவரு பணம் ஏற போவாரு, பாலசிவ போவாரு, நான் கூடயே போயிட்டு இருக்கணும் தானே. உன்னைய கூட எல்லாம் போக சொல்லல. அங்க இருந்து கருப்பட்டி காய்க்க வேலை, பயணி காய்க்க வேலை, கருப்பட்டி எடுத்து வைக்க வேலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருக்கும்ல அதை செஞ்சு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, சொன்னா இவன் கேட்க மாட்டான். சரி போயிட்டு வரேன். அப்பாக்கு கருப்பட்டி காப்பினா பிடிக்கும். மல்லிப்பொடி அரைச்சி வச்சது கொடுத்துருந்தேன், அது தீந்துட்டுனா சொல்லு, நான் அம்மா மறுபடியும் அரைச்சி வைக்கேன்னு சொல்லு. கொஞ்சம் காப்பியும் போட்டு வச்சிருந்தேன். பயணி காய்ச்சிட்டு அந்த டின்னு கழுவுன இது வச்சிருப்பாவ அந்த அண்டா, அந்த தண்ணியில காப்பி போட்டா சூப்பரா இருக்கும். அதில் காப்பி போட்டு குடிங்க சாயங்காலத்துக்கு. முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன், அப்பா வச்சிருப்பாரு, அது முறுக்க போட்டு காப்பியை குடி. சரி சரி, இந்த ஒண்ணுதான் உருப்படியா ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். அப்பாட்ட கேளு, கேட்டா மிச்சர் முறுக்கு எதுனாலும் வாங்கி தருவாரு. பார்த்து பத்திரம். பழையத்து முடிய வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். என்னத்த செய்ய? காய்கறி சாமான் இருக்கா என்னன்னு கேட்டுக்க அப்பாட்ட. இல்லன்னு சொன்னாருன்னா வந்து வாங்கிட்டு போ. ஊரை தாண்ட வரைக்கும் நீ உள்ள இருந்து எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இரு. இந்த பையன் நம்ம என்ன சொன்னாலும் கோவதான் படியாம. சோத்தை வேற அடுப்புல போட்டிருந்தா அதை வேற எட்டி பார்க்கணுமே. கூப்பணி இப்பதான் இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் காயினும் காஞ்சிட்டு அடக்கட்டும். அதுக்குள்ள சோத்தை எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். சோறு நல்லா குழஞ்சிட்டு போலையே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலுக்கு சாப்பிட நல்லா தான் இருக்கும். சின்னத்துல வந்தா சத்தம் போடுவானோ, அவன் என்ன நல்லா பக்குவமா செய்வான். நானும் ஒழுங்கா தான் செய்வேன். நமக்கு என்னமோ தெரியல, இப்போ ஒன்றும் சரியா வர மாட்டேங்குது. சரி முடிஞ்ச அளவுக்கு வடிச்சு பார்ப்போம். என்னண்ணே வேலை முடிஞ்சுதா? வாப்பா சின்னத்தர, சோறு வடிச்சுக்கிட்டு இருக்கேய்யா. சோறு அதுக்குள்ள வந்துருச்சா? ஆமா ஆமா வெந்துருச்சு. பரவாயில்லப்பா, அதுக்குள்ள சோறு வடிச்சுட்டே போல இருக்க. என் முன்னாடி குழம்பு இன்னும் கொடுத்து விடுறேன், என்னவா இன்னும் கொடுத்து விடலையோ? வரட்டும் பொறுமையா கொண்டு வரட்டும். என்ன அவசரம்? பசிச்சிருக்கோம்லானே உங்களுக்கு? இல்லப்பா எனக்கு பசிக்கல. நல்லா கம்பம் கூழ் குடிச்சது வயிறு திம்முன்னு இருக்கு. நீ தான் மறுபடியும் நிறைய பணைய ஏறிட்டு வந்திருப்ப, நீ தான் டயர்டா இருப்ப, உனக்கு தான் பசிக்கும். இல்லனே பயணி கொஞ்சம் குடிச்சேன், அதனால ஒன்றும் பசி தெரியல. சரி இருங்க, நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு போனை பண்ணி பார்க்கேன். சரி எதை வச்சு கொடுத்து விட்டாலா, இல்லைன்னா மீனை வாங்கி தான் கொடுத்து விடியாலா, இன்னும் காணுமே என்ன ஏதுன்னு போட்டு பார்க்கேன். அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. அங்க பாரு உன் மோவே வாரான். இந்த சைக்கிள் இந்த முள்ளு காட்டுக்குள்ள இவன் கொண்டுகிட்டு வாரானே. சைக்கிளுக்கு ஆகுமா? சத்தம் போடாத, சின்ன பையன் தானே, அந்த வெயிலுக்குள்ள நடக்கிறதுக்கு சோம்பேறி தானே பட்டுக்கிட்டு வந்திருப்பான். வண்டி டயர் என்னத்துக்குனே ஆகும், ஏகப்பட்ட முள்ளு கிடக்கணே. அவன் அங்கனே நிப்பாட்டிட்டு நடந்து வர வேண்டியது தானே, நடந்து வர உனக்கு என்ன கேடுங்க.
இல்ல சைக்கிள்ல நீ இவ்வளவு முள்ளுக்காடு வரைக்கும் நீ இப்படி சைக்கிள்ல வாரிய அது அங்க முன்னாடியே விட்டுட்டு கொஞ்சம் நடந்து வர வேண்டியதானல. எப்பா வெயில் எப்படி அடிச்சு கொளுத்துதுன்னு பார்த்தல எப்படி வேற நடந்து வரது காலெல்லாம் பொத்து போகும். இந்த மண்ணுக்குள்ள அதுவும் வந்து சைக்கிளை கொண்டுகிட்டு உனக்கு அழுத்த முடியுமால? கஷ்டமா தான் இருந்து இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். எத்தனை முள்ளு டயர்ல குத்திருக்கோ தெரியல. நீ வீட்டுக்கு போய் பாரு, கண்டிப்பா டயர் பஞ்சரா தான் இருக்கும். நீ பஞ்சர் விடுறதுக்கு தான் கொண்டு போன எடுத்து தலையில தூக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. இந்தாங்க பிடிங்க. என்ன குழம்பு வச்சு தந்தா உங்க அம்மா? மீன் குழம்பு தான். இந்தாங்க பிடிங்க நான் வாரேன். ஐயா சாப்பிட்டுட்டு போ. ஐயா வேண்டாம் பெரியப்பா. நான் சாப்பிட்டுட்டேன். அவன் வீட்லயே நல்லா இலை எடுத்துட்டு வந்திருப்பான். இல்ல பைனி குடிக்கியா கொஞ்சம்? வேண்டாப்பா. அம்மா தான் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில்ல ஊத்திட்டு வான்னு சொன்னா. இங்க தான் பாட்டில் கிடக்கு. நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதெல்லாம் பாட்டில் கிடக்கு. உங்க அம்மா இதுக்கு பைனி கேட்டா யாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் தெரியலப்பா. அம்மா நான் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பும்போது போ சொன்னா. பாட்டில் எடுத்துட்டு போன்னா நான் தான் வந்துட்டேன். எங்க கிடக்கு பாட்டில் கழுவி எடுத்து ஊத்திட்டு போ. அப்புறம் பணம் ஓல நிறைய கிடக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? முடிஞ்சனா அதெல்லாம் சுருக்கு வச்சு எடுத்து கட்டி வைப்பீங்களா? அம்மா வரும்போது எடுத்துக்கிடுவாளா இல்ல நீங்க வரும்போது கொண்டு வரணுமா? அப்படியா சொன்னா உங்க அம்மா? ஆமாப்பா. நான் இங்க பணம் ஏறிட்டு நடப்பேனா அவளுக்கு ஓலை வெடி போட்டு அவளை வந்து எடுன்னு சொன்னா அவ என்ன வேலை வாங்கிட்டு இருக்காளாக்கும். இன்னும் நான் சாயங்காலம் இருக்க பணம் ஏற போனோம். ஓலை அவளுக்கு வேண்டான்னா வேற யாருக்காவது நான் சொல்லி அவங்க எடுத்துட்டு போட்டோம். வேண்டாம் அவன் சும்மா இருக்க சொல்லு. இன்னும் தாங்கனே குழம்பு போய் சாப்பிடுங்க நான் தான் வாரேன். ஐயோ அம்மா கிட்ட சொன்னாருன்னா நமக்கு தான் தரமாட்டி உள்ள என்னையா சொல்லி சமாளிப்போம். ஏப்பா சரி விடுங்க. உங்களுக்கு ஓலையை வெட்ட முடியலன்னா நானே வெட்டி எடுத்துட்டு போறேன். இதுக்கு எதுக்கு வேற யாருக்கும் கொடுக்கணும்? அது இருந்தாலும் அம்மா பாய் முனைஞ்சுக்கிடுவாள்ல. உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டியம்ல, நீ ஒண்ணு வெட்டாண்டா போ. ஐயே அப்பா நீ போய் ஓ வேலையை பாரு. நான் ஓலையை வெட்டி சுருக்கு முனைஞ்சு நான் எடுத்து கொண்டு போறேன். என்னமும் பண்ணு. என்ன வாங்க நம்ம சாப்பிடுவோம். இல்ல சதீஷ் நீயும் வா சாப்பிடலாம். ஏன்டா பெரியப்பா நீங்க சாப்பிடுங்க. நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி கூப்பிடி வேற அடக்க அடுப்புல போய் பாக்கேன். இது வேற பதம் போச்சுன்னா அது வேற ஒழுங்கா வராது. ச்சே, இந்த மொட்டை வெயிலுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். என்னமோ ஓலையெல்லாம் ஒட்டி வேற கட்டணுமா? என்னடா சதீஷ் உன் பொழப்பு இப்படி இருக்கு. சரி போய் வேலையை பார்ப்போம்.